சுற்றி பார்க்கலாம் தாத்தா. வாங்க தாத்தா. இது என்ன தாத்தா? இதுதான் குதிர். பல காலத்துல எல்லாம் கொத்து வச்சிருப்பாங்க. இதனோட செயல் பெயர்மா. செயல்னா யாரு தாத்தா? நான் சொல்கிறேன் மாமா. தாத்தா கறி பாருமா. யார் பெயர் பண்ணாங்கன்னா நூத்தி பெயர் பண்ணதுமா. என்ன தாத்தா புரியாத பேரெல்லாம் சொல்றீங்க? இவங்கெல்லாம் யாரு தாத்தா? நம்ம சொந்தக்காரங்களா? எனக்கு புரியுமா சொல்லுகிறேன் மாமா. இதான் நம்மளோட பூத்தம் புதிய பல தண்ணீர் பாருமா. பூட்டியா எவ்வளவு பெருசா இருக்கு இந்த பானை. இப்ப இருக்க பெண்களால இந்த பானைய தகத்த கோதம்மா. அதுக்கு என்ன தத்தா பண்றது? இப்ப இருக்கிற சாப்பாடு அப்படி. சரி அதை விடுங்க. புரியாத பேரெல்லாம் சொன்னீங்களே, அவங்க யாருன்னு சொல்லுங்க தாத்தா. நான் சொல்கிறேன் மாமா. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பொருட்களை பார்க்கலாம் மாமா. என்ன தாத்தா வால் மாதிரி இருக்க? ஆமா, ஒரு வாழ்ல நம்மளோட 5 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் பெயர் பச்சேம்மா. பார்க்கவே பயமா இருக்கு தாத்தா. பயமா? நம்ம முன்னோர்கள் வச்சுதா விளையாடுறாங்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங். சரி, இப்ப யார சொல்லுங்க. புரியாத பேரெல்லாம் சொன்னீங்களே, அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இது பரம்பரை வீடுன்னு சொல்லலாம். பரம்பரைனா 7 தலைமுறை மனிதர்களை பரம்பரைன்னு சொல்லுறோம். முதல் தலைமுறை நீ, 7வது தலைமுறை அப்பா அம்மா, 3வது தலைமுறை பாட்டன் பாட்டின்னு சொல்வாங்கம்மா, 4வது தலைமுறையா பூத்தன் பூத்தின்னு சொல்வாங்க, 5வது தலைமுறையா ஊத்தன் ஊத்தின்னு சொல்லுவாங்க, 6வது தலைமுறையா சேயான்னு சொல்லுவாங்கம்மா, 7வது தலைமுறையா பரம்பரைன்னு சொல்லுவாங்கம்மா. அதுவே பரம்பரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா புரியுதா செல்லும்? நல்லா புரியுது தாத்தா. உங்களுக்கு நல்லா புரியுதா? நன்றி. ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். தாத்தா பேத்தி கான்வர்சேஷன். ஆனா பாத்தீங்களா, தாத்தாக்கு மீச கூட நிறைக்கல. ரொம்ப அழகான தாத்தா. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம்.